இந்த அப்டேட்டில் ஆப் ஆப்டிமைசேஷன் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஆப்ஸுக்குள்ளே போனீங்கன்னா கடைசியில் இருக்குது. இந்த ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்போட ஓப்பனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட செல்லோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் தான் இந்த ஆப் ஆப்டிமைசேஷனில் மாறினது. இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷன் கூல் டவுன்னு ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கூல் டவுன்னு இருக்கும். இந்த ஃபீச்சர் என்ன திரும்ப பண்ணும், தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வர கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கம்மியாக அப்படியே சவுண்டு கட் ஆயிரும். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் கூல் டவுன். அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். சவுண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ப்ளூடூத் டிவைஸ் ரெக்கார்டிங் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் மைக்கா ப்ளூடூத் மைக்கான்னு கேட்கும். நீங்கள் ப்ளூடூத் மைக் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிடபிள்யூஎஸ் ப்ளூடூத் நெக் பேண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதோட மைக்லேருந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி இப்படி ரெக்கார்ட் ஆகாது, உங்களோட செல்லிருந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து அதை மாற்றிக்கலாம். எப்படினாலும் செல்லிருந்து ரெக்கார்ட் செல்லிருந்து இல்லாட்டி ப்ளூடூத் மைக்கில் இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்ஃபோனு அதுலேருந்து வரணும்னா அப்படி மாற்றிக்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். டு நாட் டிஸ்டர்ப் மோடை தூக்கிட்டு மூட்ஸ்னு ஒரு மோடு கொண்டு வந்துருக்காங்க. அதில் நீங்கள் டு நாட் டிஸ்டர்ப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட்டு போகலாம்.